கணவன் மனைவி சண்டையில மூணாவது மனுஷன் பட்டு மூக்கு நுழைக்க கூடாது. ஏன்னா குடும்ப சண்டை 1 மணி நேரத்துல சரியா போடும். நானும் ஏதோ பாவம் 2 பேர்ல வாய் தகராறு, ஒரு அடி அவசரப்பட்டு ஆம்பளை அடிக்கிறாங்க சொல்லி பேசுறாங்க. இன்னும் மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன். நீ கேட்கறது ஆள் நினைச்சுக்கிறேன். அவன் வச்சுக்கோ. நான் அங்கே தாலி அவர் கட்டதான் கணக்கு பிள்ளை நான் வச்சுக்கிட்டேன். ஐயோ எந்த ஊரு உலகத்துக்கு கிடையாது. சொத்து பத்து வச்சுக்கிறோம், பணம் காசு வச்சுக்கிறோம், ஊருக்குலாம் பெரிய மனுஷன், என்ன விட சொத்து பத்து யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆம்பளை நினைச்சிக்காத. ஆம்பளையா பிறந்தா வாழ்க்கையில எந்த நேரத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் 2 பேரை கடுகளும் சந்தேகப்படவே கூடாது. ஒண்ணு நம்ம இந்த உலகத்துக்கு வர காரணமா இருந்த பெத்த தாயை சந்தேகப்படக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியா தாய்க்கு நிகரா மரணப்படுக்கிறவங்க கூட வர தாரத்தை சந்தேகப்படக்கூடாது. பெத்த தாயும் கட்டின தாரத்தை சந்தேகப்பட்டுட்டு மறுபடியும் அவங்க கையால சோறு வாங்கி தின்றதை விட நீயா சுடுகாட்டுல பல்நோடி நீயே போய் போச்சுக்கலாம். நீ தொட்டு கொட்டு ராமன் ஜாமி நான் ஜாமி நம்மளாம் நினைச்சுக்கிறோம் வாழ்க்கையில. ஐயோ தொட்டு தாலி கட்ட 3 முச்சு போட்டுட்டோம், காட்சி வரலாம் மனைவி என்ற ஒரு பெண்ணானோ காலி கீழே அடிமையா இருக்குன்ட்டு. இன்னும் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறேன்? உடல் உறுப்புகள் தாயா வெவ்வேறு, உணர்வுகளோ எண்ணங்களோ அந்த எண்ணப்புகள் எல்லாம் ஒண்ணு தாயா. கடவுள் ஆணிய பெண்ணு ஏன் ஒன்னா படிச்சா சொல்லு பாப்போம். ஏதோ மனித வித்தானது பெருக வேண்டும் என்பதற்காக தான் ஆணிய பெண்ணையும் சரிபாதியா படிச்சிருக்கிறா கடவுள். அதை விட்டுட்டு தோல்றியா மீசி தடி விட்டுக்கின்னு வெள்ளை வேஷ்டி போட்டுக்கின்னு ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி காலரை தூக்கி விட்டுக்கின்னு ஆம்பளைன்றவங்களாம் ஆம்பளை கிடையாது. கட்டின பொண்டாட்டி சொல்ல என் வீட்டுக்கார ஆம்பளைன்னு அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ. வீட்டை விட்டு வெளியே வந்து தலை நிமிர்ந்து கௌரவமா நடக்கிறோம். யாரால? வீட்டுல இருக்கிற மனைவின்ற பெண்ணானவர் தலை குஞ்சு நடந்தாதான் நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியும். கட்டின பொண்டாட்டி தலையை தூக்கிட்டான்னு வைய அப்பவே மரத்துல கவுத்து மாதிரி தூங்கிடலாம். நம்ம இப்ப மட்டும் போய் செத்துரு வேற எந்த ஒரு பெண்ணா இருந்தா என்னைக்கு தாலி கட்டி ஆடில மாடினா ஆத்தாவுக்கு போயினே இருக்காரு. இந்த வாயால் தான் வாங்கி கேட்டுக்கிட்டு என்னது கட்டின பொண்ணா ஒன்னே சொல்லட்டுமா? தொட்டு தாலி கட்டி மனைவியை கை நீட்டி அடிக்கிற ஆம்பளையா? கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையா? ஆம்பளையா என்ன வச்சுக்கிறேன்? நீ கவலைப்பட, நீ கவலைப்பட, என்ன மாடா மனுஷன் நினைச்சுக்கிற? ஐயா ஆம்பளை விட உடலையும் சரி மனசுலும் சரி அதிக பலம் உடைய பெண்கள் அது மாதிரி நினைச்சுக்கோ. எந்த நம்பிக்கையில சண்டை போட்டுட்டு மறுபடியும் போய் கையில வாங்கி சாப்பாடு சாப்பிடுறோமே ஐயா கணவனே வாடா விட்டு தொலைலாம். அது எப்படி ஒன்னாலும் ஒரு பொண்ணானவ கட்டின புடவையில முந்தாணி போட்டு முடிச்சு போட்டுருந்தா கூட சரி, ஒருத்தர் மனசால நினைச்சாலும் நீ இல்ல கடவுளை நினைச்சாலும் உங்களோட குடும்பத்துல அவசியமே கிடையாது. கண்ணிமிக்க நேரத்துல இன்னொருத்தவங்க போய் 10 வருஷத்துக்கு ரொம்ப நேரம் ஆவே ஆகாது. நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. வாழ்க்கைன்ற சக்கரம் அது நம்பிக்கைன்ற அச்சான புரியுதா? வாழ்க்கையில உயர்வு தாழ்வு எப்போனாலும் வரும், பணம் காசு எப்போனாலும் வரும், எப்போனாலும் செலவு பண்ணிட்டு போலாம். கட்டின மனைவி என்ற நம்பிக்கை போச்சுனாக்க உடஞ்ச பானம் எப்படி ஒண்ணு சேராதோ அதே போல குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேரவே சேராது. அது மாதிரி இல்ல தெரிஞ்சுக்க. ஐயா ஒன்னு சொல்லட்டுமா? நீரின் அருமை நிலத்துல தெரியும், நிலத்தினுடைய அருமை பயிர்ல தெரியும், பணத்தினுடைய அருமை வறுமையில் தெரியும், பசியினுடைய அருமை சாப்பாட்டுல தெரியும், தாயினுடைய அருமை அன்பில் தெரியும், தந்தையினுடைய அன்பு பண்பில் தெரியும், சகோதரனுடைய அருமை தோல் துணிவில் தெரியும். இவை அத்தனையும் ஒன்னா தெரியுனாக்க மனைவி என்ற பெண் மூலமா தான் தெரியும். அது எப்ப கட்டின ஆம்பியானுக்கு புரியும்னாக்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தான் அது அவனுக்கு புரியும். அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிய. மனைவி என்ன சாதாரண செஞ்சுக்கிறியா? இதே ஒரு அவங்களை பத்த தாய் இருந்தாக்கா இப்படி போட்டு அடிப்பியான்னு சொல்லி பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெண்ணான முழுசா எப்ப முழு பெண்மை அடைகிறானாக்கா தாய்மை அடைஞ்ச பிறகு ஒரு பெண்ணான பெண்மை அடைகிறாயா. அது மாதிரி தெரிஞ்சுக்க. ஒரு கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்து அந்த பெண் வயத்துல ஒரு கருவான ஜனிச்சுனாக்கா 10 மாசம் பொறுத்து குழந்தை பிறந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த 10 மாசம் ஒரு பெண்ணானவள் வர்ற ஒரு மாசம் என்ன வேதனை தெரியுமா? 1ஆம் மாதம் முதிர்மதி நின்று, 2ஆம் மாதம் இதுவென தெரிந்து, 3ஆம் மாதம் முகமது வெளுத்து, 4ஆம் மாதம் வாஞ்சிதனை எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் மசக்கை உண்டு, 6ஆம் மாதம் தனக்கெனவே ஆறுதல்
கூறி 7ஆம் மாதம் இடையது தளர்ந்து 8ஆம் மாதம் நடையதை உணர்ந்து 9ஆம் மாதம் ஒரு சில பேரிடத்தில் சொல்லி அழுது 10ஆம் மாதம் பார்ப்பவரிடத்தெல்லாம் அழுது அழுது ஈண்டெடுத்த பிள்ளை திருவாயால் அம்மா என்ற ஒற்றை வார்த்தைக்காக பெற்றெடுக்க பிள்ளையின் போது பிரசவ வேதனையில் மரண படுக்கையில் அம்மா 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 என்று 1000 முறை கதறி கதறி அழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான்னாக்கா அது தாய்மைக்கு மட்டுமே உண்டு, ஒரு பெண்மைக்கு அடையாளையா. அப்படியாப்பட்ட பெற்ற தாய் இருந்திருந்தா நல்லா கேட்டுக்க. என்னங்க தட்டுதா? வேட்டா கொள்ள பண்றா 10 மாசம். என்ன பேசுறீங்க நீ? ஆம்பளைங்க தாடி பேசுகிறேன். ஏய், ஆள்தாவுல போய் ஆளட்டார மக்கில பேசுறா. இப்ப என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? எதுக்கு சண்டை போட்டுக்கிற? வாய பரதா. கம்னரியா பெத்தவங்க தாயா தெரியும் அவருடைய பெண்ணுடைய அருமைன்ட்டு. பிறந்தது பொண்ணா பிறந்து போச்சுன்னா அன்னையில இருந்து ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரலாம் அடி வயிற்றுல நெருப்பு கட்டின்னு 1 ரூபாயை சேர்த்து வச்சு பசி பட்டினமா இருந்து ஆட்டை வைக்கிறோம் மாட்டை வைக்கிறோம் அதை வைக்கிறோம் இதை வைக்கிறோமோ பாரு ஏற்ற நம்ம பொண்ணு யாரு சீனு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு கௌரவமா பெத்தவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னாக்க கல்யாணம் பண்ணிட்டே மட்டி கொடுப்பாங்க. உனக்கு அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லாம் ஆத்தா வீட்டுல சீர் எதிர்பார்க்கறோம் ஆம்பளையா? கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறோம் ஆம்பளையா? ஆம்பளையா? நான் இருக்கிறேன். என் தெய்வமே. அந்த தெய்வத்தை நேர்ல பாக்குற மாதிரி இதை அவனை பார்க்கும்போது ஒருவேளை சோறு வாங்கி தின்ன வயிற்று வந்து உடம்பாயிடுச்சு. உனக்கு நான் தயிர் சோறா போட்டனே. அதனாலதான் பையன் இல்ல மயிறு மயிரா கை விடலாம். தமிழ் இருக்க மாட்டி வாய வச்சுக்கீங்க. நீங்க யாரு? 1000 வேலைக்கு அதிபதி முட்டத்தூர் கம்மி நீங்க. நான் யாரு? நீங்க கிள்ளி பார்த்த அள்ளி சாப்பிட்டு குடும்ப நேரத்துல சாதாரண ஒரு புறம்போக்கு நேரத்துல ஓலை குடிச்சு போட்டுங்கிறோம் நானு. ஒரு சொத்து கணக்குறாரு ஒரு வாழை குச்சி போட்டு புறம்போக்கல விட்டு புறம்போக்கு நீ உண்மைதான் புறம்போக்கு தான் நானு. ஏயோ பையன் அப்படியே சுத்தி கட்டுறேன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வச்சுங்க. கல்யாணம் செய்து வச்ச உடனே பிறந்த 2 புள்ளி அடக்க கம்னு விட்டுட்டு இருப்பேன். 2 பொண்ணா பிறந்து போச்சு. நல்லா கேட்டுங்கம்மா, நல்லா கேட்டுக்க. 2 பொண்ணா பிறந்து போச்சு. பொண்ணு அப்படியே விடலாமா? ஏதோ நல்ல பார்த்து மொட்டை வச்சு காது குத்தனால குழந்தைகளை மதிப்பு சொல்லிட்டு ஒரு தேதியை நிர்ணயிச்சு பத்திரிக்கை ஆச்சு. பத்திரிக்கை யாருக்கு எத்துமை கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க? என் மாமனார் மாமியார் எத்துமை கொடுத்த என் பத்திரிக்கை. ஆனா சொந்த பந்தம் வந்தாங்களோ இல்லையோ அந்த நன்னாள்ல வந்து ஐயா ஐயா நின்னுக்கின சபையில சீர் வச்சு வச்சு தட்டு வரிசை வச்சு சபையை நிரப்புனாங்க பாரு. அவ்வளவு வச்சாங்க. ஏடா சொல்ற? உண்மையதான். உன் மாமனார் ஓட்டியா? நான் ஒரு 10 வச்சிருப்பாங்களா? நீ வேற ஒரு 20 வெளிப்பாரியா? ஒரு 58. ஆமா ஊட்டு நினைப்பா. ஒரு 100 தட்டு 3 தட்டு வச்சாங்க பாரு. தட்டு வச்சாங்க. தட்டு வச்சு எந்த விசேஷமான வசதி இல்லைனாக்க நான் ஊராமல போய் தீட்டு வைக்க முடியும். 10 வருஷம் விடு. என் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுங்க 2 பொண்ணுங்க சேர்த்து எத்தனை சவரம் செஞ்சிருப்பாங்க? என்ன வேற 5 பவுன் போட்டிருக்க மாட்டாங்க. 5 பவுன் சரியான ஆளியா நீ? என் 2 பொண்ணுங்க சேர்த்து 1/4 சவரம் வச்சாங்க பாரு. 2 பொண்ணு 1/4 சவரம் வச்சாங்களா? 1/4 சவரம் ஒன்னாவது இலக்கணமா இருக்கலாம் சீப்பா இருக்கலாம். அந்த 1/4 சவரம் வாங்கிட்டாங்க. ஆட்டை வித்தாங்களோ மாட்டை வித்தாங்களோ 5 பைசா 10 பைசா வட்டிக்கு வாங்கினாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ எட்டு பார்த்து யாரு வச்சதுனாக்க எங்க அப்பா எங்க அம்மா என்ன பொண்டாட்டி வந்தது பாரு கோவம். எட்டு அந்த 1/4 சவரத்தை மணி பாஸ்ல போட்டு எடுத்து உள்ள வைடுன்னு என் சொந்த 50 ரூபாய் பணத்தை எடுத்து கையில கொடுத்தேன். கட்டு வச்சு வச்ச பழத்தை கட்ட பையில போட்டு கொடுத்தேன். எட்டு போய் முதல்ல உமா வீட்டுல கூட்டிட்டு வரேன் நம்பர் நானு. ஆமாய்யா. என்னடா சொல்ற? மனைவி ஒரு மாணிக்கையா, மனைவி ஒரு மாணிக்கம். கட்டின பொண்டாட்டி மாமனார் மாமியார் வீட்டுல மச்சான் அவங்க வீட்டுல எதிர்பார்த்து குடும்பம் நடத்துறோம் ஆம்பளையா? அவங்க கூட்டதான் என் பொண்ணுக்கு நான் காது குத்துறேன். நானு வந்தது ஆத்திரம் எட்டு போய் மேல கூட்டிட்டு வரணும் பாரு. என் பொண்டாட்டி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். எனக்கு கணவனா வந்திருந்தா ஒன்ன போலாலும் வந்துருக்கணும். அத்த பிரிவுல பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றாங்க. கூட பிறந்த அண்ணன் உண்மையா? என் மொண்டாட்டி ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறா. மாமா இப்படிப்பட்ட ஒரு நல்ல புருஷன் அடையத்து எந்த ஜென்மத்தை செய்த புண்ணியமோ இதே பஸ்ல போய் குத்துட்டு இதே பஸ்ல வந்துடுறோம்னா ஆத்திரம் வந்தது பாரு. எனக்கு வயசான காலத்துல இருந்து நல்லது கட்டல ஆகி போட்டு பொறுமையான வாங்கினேன். ஐயோ மாமா இப்ப ஒரு வாரத்துல வந்துட்டுமான்னு கேட்டா. ஏண்டி அவசரப்படுறேன்னு. அப்ப எப்பதான் மாமா வரட்டும்னு கேட்டா. உங்க அப்பனும் வாத்தால நம்ம பசங்களுக்கு எப்போ ஒரு சவரம் போடுறாங்களோ அப்ப இருந்து வாங்கிக்கணுவா. எப்ப போடுறாங்களோ அப்ப இருந்து வாங்கிக்கணுவான்னு சும்மா அனுப்பல. என்ன பண்ண? ஏன் கல்ல குத்துவான கை நோவான அவளை 2 அடி வச்சா 4 வீட்டுல போய் பஞ்சாயத்து பண்ணி நடுத்தூர்ல போய் நிப்பா. ஒன்னுத்துக்கு உதவாத பையல நம்மள கூட பஞ்சாயத்து பண்ணுவான். மெல்லாந்து பத்தி எச்சு துப்புன எச்சு எங்க விழும்? தான் விழும். அவளை சீனு ஒரு வார்த்தை சொல்லப்ப எப்ப உங்க அப்பனும் பார்த்தாலும் என் பசங்களுக்கு செய்ய வேண்டிய சீர் செய்யலையோ இனிமேல் என் வீட்டுல இருக்காத அப்படின்னு கட்டின தாலி அர்த்தங்கன்னு ஆத்தா விட்டு
யார் பாரு? லூசா நீ? லூசா நீ? தாலி அறுத்துறது. இவ்வளவு தூரம் புத்திமதி சொல்லி உன் புத்தில கொஞ்சம் கூட யாரல உனக்கு? ஏண்டா நீ தாலி உன் கையில வேலை செய்யற சாதாரண ஒரு வேலைக்காரன் நானு. என் மாமனார் மாமியார் எனக்கு செய்ய வேண்டிய சீர் செய்யலன்னு என் மொண்டாட்டி தாலி அறுத்துக்கணும். ஏன் தாலி அறுக்க பாக்குறாங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. சீனு சொல்லிட்டாக்க சாவரவரில் அவன் மாத்திரம் முடிக்க கூடாது. என் மாமனாரு மாமியாரு எனக்கு செய்ய வேண்டிய சீர் செய்யணும். என் மொண்டாட்டி தாலி அறுத்துக்கணும். ஆத்தா விட்டுட்டு நல்ல ஜென்மம் இருந்தாக்கா வயிற்றுல சோத்துன்ற மாதிரி இருந்தாக்கா பரவாயில்ல. என் உடம்புல நான் வயிற்றுல சோத்துட ரத்தம் கொடுத்து என் மொண்டாட்டி தாலி அறுத்துக்கணும். ஆத்தா வீட்டு முதலாளி எனக்கு மகளும் இல்லை. நான் உனக்கு தந்தையை வழங்க எடுத்து உரைத்து விட்டேன். எப்ப நான் சொல்றேன் என்னங்க என்று முதல் இந்த ஜமீன் கோட்டைக்கு நீ ராணி கிடையாது. என்னங்க எனக்கு மனைவியும் கிடையாது. எங்காவது வீதி வீதியா சென்று பிச்சை புறத்துல பிச்சைக்காரன்